ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சியில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பார்ட்னர்ஷிப் சாப்டர் பார்க்கலாம். அதில் இல்லஸ்ட்ரேஷன் 19 இப்போ ஸ்க்ரீனில் வரும். ஒரு நிமிஷம். ஓகே, சரியா? நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ஓகே, 3 பார்ட்னர்ஸ், முத்து, முரளி அண்ட் மனோஜ் ஆர் பார்ட்னர்ஸ். அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:1:2. 3:1:2. ஓகே, பேலன்ஸ் ஷீட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மனோஜ் ரிட்டையர்ஸ். அதில் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரு. சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ நார்மலாக ஒரு பார்ட்னர் வெளியில் போகும்போது என்ன அசட் இருக்கோ லைபிலிட்டி இருக்கோ அதை ரீவேல்யூ பண்ணுவாங்க. அதாவது வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நமக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும்ல, யார் வெளியில் போகிற பார்ட்னர் இருக்குது. அதனால் வெளியில் போகிற பார்ட்னர் எப்போதுமே இப்போ என்ன கரண்ட் வேல்யூ இருக்கோ அதை போடு அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? முத்து அண்ட் முரளி வில் ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ 3:2. அதாவது நியூ ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2. ஓகே, அசட்ஸ் ஆர் டு பி ரீவேல்யூட். மிஷினரி 43,000. அந்த மிஷினரி என்ன இருக்குது விலை? இங்கே 45 இருக்குது. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். அப்போ தான் ரெண்டு பார்க்க முடியும். 45னா அப்போ -2,000. கரெக்டாக? என்ன அது? லாஸ் 43 தான் வருது. ஸோ லாஸ் அது. இந்த ஸ்டாக் வந்து 27. ஸ்டாக் 20,000 இருக்குது. அப்போ +7,000. ஓகே, அடுத்தது டெட்டாஸ் 28. இப்போ -2,000. கரெக்டாக? ஸோ ஸ்டாக், மிஷினரி, டெட்டாஸ் 3 கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது குட்வில் ஆஃப் த ஃபேர்ம் இஸ் வேல்யூட் அட் 30,000 ஆஃப் த ஃபேர்ம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவருடைய ஷேர் என்னென்னு பார்க்கணும். யாருது? மனோஜ். இது மனோஜ் ஷேர் என்ன? இங்கே முத்து, முரளியன், மனோஜ். இந்த மனோஜ் வந்து 3, 1, 4, 2, 6. அப்போ 2/6. ஸோ மனோஜோட ஷேர் இஸ் 2/6. ஓகே, இப்போ 30,000 இன்ட்டு 2/6 போட்டோன்னா 2/6ங்கிறது 1/3. இப்போ 10,000 rupees. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். த ஃபைனல் அமௌண்ட் டியூ டு மனோஜ் இஸ் நாட் பெய்டு. நாட் பெய்ட்னா அப்போ அது பேலன்ஸ் வந்து மனோஜ் லோன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பேலன்ஸ் மனோஜ் லோன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேயா? ப்ரிப்பேர் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வில் ப்ரிப்பேர் ரிவேல்யூஷன் அக்கௌண்ட். ரிவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் லாஸ் வரும். ஓகே, கிரெடிட் சைடில் கெயின் வரும். நம்ம இப்போ பார்த்தோம், கெயின் வந்து ஒன்லி ஸ்டாக் மாத்திரம் 7,000. ஓகே, இப்போ டிக் அடிச்சுக்கோங்க. என்ன? பை ஸ்டாக் 7,000. அடுத்தது மிஷினரி லாஸ், டெட்டாஸ் லாஸ் ரெண்டுமே 2,000 ஈச். ஸோ டு மிஷினரி டு டெட்டாஸ். ஸோ ரிவேல்யூஷன் ப்ராஃபிட் நோட் புக் பண்ணி வச்சுருக்கீங்களா? போடுங்க ப்ளீஸ். ஓகே, 7 - 4 3,000 ரூபா. ஓகேயா? இது 3:1:2 ரேஷியோவில் போகும். யாருக்கு? 3 பேருக்கும். அது 3,000 இன்ட்டு 3/6. ஓகே, 3/6னா 1/2 1500. இவரது இன்ட்டு 1/6. அப்போ 500 rupees. இவரது 2/6. 2/6னா 1/3 1000 ரூபா. கரெக்ட்? ஓகே, ஓகேயா? ரிவேல்யூஷனும் போட்டாச்சு. இப்போ நம்ம 3 பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை போடணும். 3 பேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேயா? அதுக்கு ஃபஸ்ட்டு பேலன்ஸ் கொண்டு வந்துடலாம். 20, 25, 20 எழுதிக்கோங்க. என்ன? 3 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 20, 25, 20. ஓகேயா? அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் எப்போதும் ஒரு லுக் விட்டுருங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்கா சொல்லிட்டு. அசட்ஸில் பார்த்தா ஓகே, ரெகுலர் அசட்ஸ் தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. லைபிலிட்டி சைடில் ஓகே 3 கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. கிரெடிட்டாஸ் நார்மல். ஓகே, திஸ் ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ். பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் யாருக்கு போகும்? கரெக்ட், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு. யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ப்ராஃபிட்டை வந்து பில்டு பண்ணாங்க. கரெக்டாக? அதாவது ப்ராஃபிட் சேர்த்து வச்சாங்க. அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு போகும். அப்போ த ஜென்ரல் ரிசர்வ் வில் கோ டு த ஓல்டு பார்ட்னர்ஸ். ஸோ அதுக்கு ஜெனரல் என்ட்ரி வந்து
ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட் ஆர் டெபிட் பண்ணிடணும். ஏன்னா இது கிரெடிட் பேலன்ஸ் டு ஓல்டு பார்ட்னர் இன் ஓல்டு ரேஷியோ. ஸோ 3 பார்ட்னர்ஸ், 3:1:2. ஓகேயா? இப்போ ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதாவது எவ்வளோ பார்த்தவங்க அமௌண்ட்டு 6,000 ரூபா. அதே மாதிரி 6,000 இன்ட்டு 3/6 போட்டால் ஓகே 1/2 3,000 வரும். கரெக்ட். 6,000 இன்ட்டு 1/6 6,000 இன்ட்டு 2/6 கரெக்ட். இது 1000, இது 2000. ஓகேயா? அப்புறம் ரிவாலுவேஷன் ப்ராஃபிட் 1,500, 500, 1,000 அதுவும் போட்டாச்சு. ஓகே, இப்போ குட்வில் மாத்திரம் பண்ணோம். சரி, குட்வில்க்கு நம்ம மனோஜ் ஷேர் கண்டுபிடிச்சிட்டோம் 10,000 ருபீஸ். இது யாருக்கு போகும்? இது ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு போகும். அது ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு என்ன ரேஷியோவில்? கரெக்ட். என்ன ரேஷியோ? கெய்னிங் ரேஷியோ. குட்வில் மட்டும்தான் ஒருத்தர் உள்ளில் வந்தால் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, வெளியில் போனால் கெய்னிங் ரேஷியோ. சரி, எப்படி தெரியும் கெய்னிங் ரேஷியோ? கெய்னிங் ரேஷியோ ஈக்குவல் டு நியூ மைனஸ் ஓல்டு. கரெக்டாக? ஏன்னா நியூ வந்து நம்ம ஆல்வேஸ் பெட்டர் தான் அந்த ஓல்டு ஒன்று. கரெக்டாக? ஏன்னா முதல்ல 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க, இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ 2 பேர் வந்து கண்டிப்பாக அவங்க வில் ஹேவ் ஹையர் ஷேர் தன் த ஓல்டு ரேஷியோ. கரெக்டாக? ஸோ இப்போ முத்து அண்ட் முரளி. ஸோ எப்படி போட்டுக்கலாம்? MTMR. ஓகேயா? ஓல்டு ரேஷியோ 3:1:2. கரெக்டாக? அப்போ 3/6 1/6. ஓகே, நியூ ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2. அப்போ 3/5 2/5. ஸோ 3/5 மைனஸ் 3/6 போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அது. ஸோ என்ன பண்ணோன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 30 எடுத்துக்கோங்க எல்சிஎம். 6 3 18 மிச்சம் 5 15 ஈக்குவல் டு 3×30. ஓகேயா? இவரது அதே மாதிரி 2/5 மைனஸ் 1/6. இது எம்டி, இது முரளி. ஓகேயா? விச் இஸ் ஈக்குவல் டு அதே 30 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 6 12 5 ஈக்குவல் டு 7×30. வாவ், நல்ல சம்ங்க அது. ஸோ தேர்ஃபோர் கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3:7. ஓகேயா? 3:7. அப்போ இந்த 10,000 ருபீஸ் 3,000 ரூபா 7,000 ரூபா போகும். 3:7 தான். ஸோ யூ ஹேவ் டு கிரெடிட் மனோஜ் அண்ட் டெபிட் கரெக்ட் முத்து அண்ட் முரளி. ஓகே, எப்படி இருக்குது பார்க்கலாமா இங்கே? ஸோ யூ ஹேவ் டு கிரெடிட் மனோஜ். கரெக்டாக? கிரெடிட் மனோஜ் 10,000. டெபிட் 2 பார்ட்னர்ஸ் இருக்கிற பார்ட்னர்ஸ். சூப்பருங்க, 3,000. அவ்வளோதாங்க. இதுதான் சம் முக்கியமான பாயிண்ட். நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. ஓகே, போட்டாச்சா? அதாவது 10,000 இன்ட்டு 3×10 10,000 இன்ட்டு 7/10 போட்டால் 3,000 7,000. ஓகே, அப்புறம் என்ன சொன்னோம்? என்ன பேலன்ஸ் இருக்கோ அது வந்து லோன் அக்கௌண்ட்டு போய்டணும். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த 2 பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட், இது வந்து லோனுக்கு போய்டும். ஓகேயா? இப்போ பேலன்ஸ் ஷீட் போடலாமா? இப்போ அதான் போட்டிருக்காங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கெய்னிங் ரேஷியோ. ஓகே, என்ன போட்டோம் நம்ம. இப்போ பேலன்ஸ் ஷீட் 2 பார்ட்னர்ஸ் 21,500 19,500 கரெக்டாக இருக்க பார்த்துவோம். கரெக்ட். ஓகே, தென் மனோஜ் லோன் 33,000. ஓகே, நோட் புக் வச்சுருக்கீங்களா? போடுங்க ப்ளீஸ். கிரெடிட்டாஸ் சேம் அமௌண்ட் தான், நோ டிஃப்ரென்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 2 லாஸ் பார்த்தோம். மிஷினரியும் டெப்ரிசியேஷன், அது மிஷினரியும் ப்ரொவிஷனும் லாஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது புக்ஸில்? ஓகே,
ஸோ 45 மைனஸ் 2, 30 மைனஸ் 2, 20 ப்ளஸ் 7. ஃபர்னிச்சர் சேம் அமௌண்ட். ஓகேயா? ஃபர்னிச்சர் சேம் அமௌண்ட். சூப்பருங்க. 45 மைனஸ் 2 43. ஃபர்னிச்சர் சேம். டெட்டார்ஸ் 30 மைனஸ் 2. ஸ்டாக் 20 ப்ளஸ் 7 27. அவ்வளோதாங்க. அழகாக போட்டாங்க. 2 சைடும் 1,03,000 வருது. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, அந்த கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை குட்வில் போடணும். ஓகேயா? போட்டதுக்கப்புறம் அதை வந்து என்ட்ரி போடணும். யார் வந்து மிச்சம் இருக்காங்களோ அவங்கள டெபிட் பண்ணணும். அதாவது டெபிட் ரிமைனிங் பார்ட்னர்ஸ், கிரெடிட் ரிட்டையரிங் பார்ட்னர். ஓகேயா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கு. ஜேர்னல் என்ட்ரி இது எங்கே இங்கே பண்ணியிருக்கு. டெபிட் எக்ஸிஸ்டிங் ரிமைனிங் பார்ட்னர்ஸ் அண்ட் கிரெடிட் அவுட் கோயிங் பார்ட்னர். ஓகேயா? இப்போ இது இல்லஸ்ட்ரேஷன் 19. சம் நீங்கள் போட்டு பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.